மத்தியில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சிஏஏ சட்ட திருத்தத்தை விட கடுமையான சட்டங்களை கொண்டு வருவார்கள் என மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். சென்னை திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில வர்த்தக அணி சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் கலந்து கொண்டு நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். பின்னர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் கடந்த 10 ஆண்டுகளாக பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து கொண்டு இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக செயல்பட்டவர்கள்தான் அதிமுகவினர் என்றும் தற்போது அவர்கள் தங்களை நண்பர்கள் என்று கூறி பொய்யுரைத்து வருவதாக தெரிவித்தார். மேலும் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சிஏஏ சட்ட திருத்தத்தை விட கடுமையான சட்டங்களை கொண்டு வருவார்கள் என்றும் தயாநிதி மாறன் எச்சரித்தார். மத வெறுப்பை வளர்த்து அதனால் குளிர் காயலாம் என்று பாஜகவும் மோடியும் நினைத்து திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறது. இதை தொடர்ந்து எதிர்க்கின்ற ஒரு கழகம் எதென்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம். அதை அனுமதிக்க மாட்டோம் என்று உரத்த குரல் சொல்லுவர் எங்கள் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். சிஏஏ சட்டம் பாராளுமன்றத்துக்கு வந்தபோது அதை எதிர்த்து நான் பேசினேன். பேசி முடித்தவுடன் அதை கடுமையாக எதிர்த்து இந்த சட்டத்தை கொண்டு வரக்கூடாது, உங்களுக்கு ஏன் இஸ்லாமியர்களை இருக்கு, அவர்களும் இந்தியர்கள் தானே, அவர்கள் இந்தியர்கள் பிறந்தவர்கள் தானே, அவர்கள் ஏன் அந்நியர்களை போடுறீர்கள், இது தவறு, இஸ்லாமியர்கள் இந்தியர்கள் தானே, அவருக்கு ஆதரவாக நான் பேசாமல் வேறு யாரு பேசுவார், நீங்கள் வேண்டும் என்று உங்கள் அரசியல் சுயநலத்திற்காக நீங்கள் செய்கிறீர்கள், வாயை சென்று வாய் அப்படி பெய்து ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த வெறுப்பை எவ்வாறு வளர்க்க வேண்டுமோ அவ்வாறு வளர்த்திருக்கார்கள். இது கண்டிப்பாக மீண்டும் அவர்கள் வந்துவிட்டால் இதைவிட கொடிய சட்டங்களை கண்டிப்பாக